இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. ஆன்மீமிக்கவர்களே, மத்திய கிழக்கு ஆசிய பகுதியில் நடந்து கொண்டிருக்கிற போர் கூடிய விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்று நம்முடைய இந்த கிறிஸ்தவ கடமையாக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு மார்ச் மாதம் 10ஆம் தேதி தாயாம் திரு அவை அருளாளர் ஆந்தனி நெய்ரோட் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இவர் திருச்சபையினுடைய வரலாற்றில் 14வது நூற்றாண்டுல இத்தாலி தேசத்துல பிறந்த ஒரு புனிதராக கருதப்படுகிறார். துனிசியா நாட்டிற்கு இவர் கடத்தி செல்லப்பட்டதாகவும், துனிசியா நாட்டுல இவர் தொடக்கத்துல ஒரு பாவமான உலகப்போக்கான ஒரு வாழ்வை வாழுகிறார். அதற்கு பிறகு கிறிஸ்துவுக்காக வாழ விரும்பி புனித டொமினிக்கன் சபை துறவியாக இவர் வாழ்ந்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அந்த நேரத்தில் அங்கு ஏற்பட்ட அந்த வேத கலாபனையின் பொழுது கிறிஸ்துவை மறுதலிக்க இவர் துன்புறுத்தப்படுகிறார். துன்புறுத்தல்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை மறுதலிக்காமல் கடைசியில கிறிஸ்துவுக்காக கல்லெறிந்து கொலை செய்யப்பட்டார் இந்த அருளாளர் ஆந்தனி நெய்ரோட் என்பவர். அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட துன்பங்களை ஏற்று வாழுகிற ஒரு மனநிலையையும், துன்பங்களை சகித்துக் கொள்கிற ஒரு மனநிலையையும், அதே நேரத்துல நம்முடைய துன்பங்களை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய துன்பங்களோடு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல திருத்தூதர் பேதுரு ஆண்டவராகிய இயேசுவிடத்துல, என்னுடைய சகோதரர் எனக்கு எதிராக பாவம் செய்தால் யூதர்களுடைய சட்டத்தின்படி கொடுக்கப்பட்டிருக்கிற 7 முறை மன்னிக்கலாமா அல்லது எத்தனை முறை நான் மன்னிக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். சரியான ஒரு கேள்வி. யூத சட்டத்துல ஒருவர் நமக்கு எதிராக பாவம் செய்தால், குற்றம் செய்தால் 7 முறை வரையில அவர் மன்னிக்கலாம். 7 முறைக்கு மேல சென்றால் அதற்கான தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கேள்விக்கு வேறு ஒரு கோணத்திலிருந்து இன்றைக்கு பதில் சொல்லுகிறார். உங்களை அன்பு செய்தவர்களை நீங்கள் அன்பு செய்யுங்கள், உங்கள் பகைவரை நீங்கள் வெறுத்து ஒதுக்குங்கள் என்பது தான் யூதர்களுடைய அந்த சட்டத்தினுடைய முறைமையாக இருந்தது. ஆனால் இங்கே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 7 முறை அல்ல, 70 தடவை 7 முறை அப்படி என்று சொல்லி கணக்கில் அடங்காத முறை நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நம்ம மன்னிக்க வேண்டும் அப்படி என்கிற ஒரு முதல் கூற்றை சொல்லிவிட்டு அதற்காக ஒரு விளக்கத்தையும் கொடுக்கிறார். அரசன் ஒருவன் அல்லது நிலக்கிழார் ஒருவர் தன்னிடம் கடன்பட்ட ஒருவனை மன்னிக்கிறார். ஆனால் மிகப்பெரிய தொகையை கடனாக பெற்ற அவன் மன்னிப்பு பெறுகிறான். ஆனால் அவனுடைய சகோதரர்கள ஒருவன் மிக சொற்ப தொகை கடன் வாங்கியிருந்த அந்த ஒரு சூழ்நிலையில அவரை மன்னிக்காமல் அவருக்கு தண்டனை கொடுக்கிறான். கடைசியில மிகப்பெரிய தொகையை தள்ளுபடி செய்து மன்னித்த அந்த அரசன் இந்த மன்னிக்க மறுக்கின்ற, மன்னிப்பை பகிர மறுத்த அந்த பணியாளரை தண்டித்த ஒரு நிகழ்வைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இது நமக்கு சொல்லித் தருகிற பாடம். விண்ணுலகில் இருக்கிற தந்தை பாவிகளாகிய நம்மை, கீழ்ப்படிதல் இல்லாத நம்மை, வழங்கா கழுத்து உள்ளவர்களாக இருக்கிற நம்மை, நம்முடைய பாவங்களை, பாவ வாழ்வை முற்றிலுமாக தாராள உள்ளத்தோடும் இரக்கத்தோடும் மன்னித்து விடுகிறார். ஆனால் இந்த மண்ணுலகில நம்முடைய சகோதர சகோதரிகளை நம்ம மன்னிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மன்னிப்பா என்னுடைய அகராதியிலே இல்லாத ஒரு வார்த்தை. நான் எதுக்கு மன்னிக்கணும்? நான் மன்னிச்சா நான் தான் இழிச்ச வாயா மாறிடுவேன். நான் என்ன இழிச்ச வாயனா? நான் என்ன அவ்வளவு ஒரு முட்டாளா மன்னிப்பை கொடுக்கறதுக்கு? நான் ஒன்றும் இயேசு கிறிஸ்து இல்லை எல்லா முறையும் மன்னிக்கிறதுக்கு அப்படிங்கிற வாசகங்களைத்தான் இந்த காலத்துல நம்ம கேட்கிறோம். அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்பது இந்த மன்னிப்பை நம்ம இறைவனிடத்துல பெறுகிற நேரத்துல இறைவன் நம்முடைய உள்ளத்துல அமைதியையும் மகிழ்ச்சியும் நிறைவாக பொழிகிறார். அதே மன்னிப்பை நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்துல பகிர்கிற பொழுது இந்த மண்ணுலக வாழ்வுல மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு அருளையும் இந்த நம்முடைய சகோதர சகோதரிகளை மன்னிக்கிற அந்த ஒரு செயல் நமக்கு பெற்றுத்தரும். 2006வது ஆண்டு பென்சில்வேனியா என்று சொல்லப்படுகிற ஒரு மாகாணத்துல அமெரிக்காவில் ஒரு பள்ளி வளாகத்துல ஒருவர் அங்க இருக்கிற குழந்தைகள் பலரை அப்படியே சுட்டு படுபயங்கரமாக கொலை செய்தார். கடைசியில நீதிமன்றத்துல அவரை தண்டிக்கிற நேரத்துல அந்த மனிதருக்கு அந்த கொலை செய்யப்பட்ட குழந்தைகளுடைய பெற்றோர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து பொருளுதவி செய்தார்கள். அந்த மனிதன் திரும்பி வாழ்வதற்கு வழிவகை செய்தார்கள் என்று தான் வரலாற்றுல நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, மன்னிக்காமல் பழிவாங்குகிற எண்ணத்தோடு இருக்கிற நம்முடைய வாழ்வு சில நேரங்களில் அற்ப சுகத்தையும் அற்ப சந்தோஷத்தையும் நமக்கு தரலாம். ஆனா மன்னிக்கிற மனசுல மட்டும்தான் கடவுள் வாழ்வார். மன்னிக்கிற மனசுல மட்டும்தான் மன அமைதி நிரம்ப இருக்கும்.
மன்னிக்கிற மனசுல மட்டும்தான் நிலை வாழ்விற்கான ஒரு வழி பிறக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூவுலகில இறைவனுடைய மன்னிப்பை பெற்று நம்முடைய சகோதர சகோதரிகளை எல்லாம் மன்னித்து வாழ்பவர்களே இறைவனுக்கு உகந்த பிள்ளைகள். அவர்களே நிலை வாழ்விற்காக தகுதி பெற்றவர்கள் என்பதை உணர்ந்து இறைவனுடைய மன்னிப்பை இந்த தவக்காலத்துல ஒப்புரவு அருட்சாதனத்துல பெற்றுக்கொள்ளவும், அதே நேரத்துல நம்முடைய சகோதர சகோதரிகளை மன்னித்து வாழவும் வழிவகை செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.